ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவா இட்லி. இந்த ரவா இட்லி நல்ல சாஃப்டாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த ரவா இட்லியை தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த தக்காளி சட்னி ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோங்க. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்க்கறதுனால ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நெய் சூடானோடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போது அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் கருகாமல் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வறுபட்டோடனே இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது வாசனைக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் இந்த நெய்யோடு சேர்த்து நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு கடைசியாக ஒரு 7-8 முந்திரி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனலுங்க. இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை இட்லியை சாப்பிடும்போது நடுவில் இந்த முந்திரி கிடைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த முந்திரியை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியை நீங்கள் இப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் 1 கப் அளவு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். அதாவது உப்மாலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த ரவை சேர்த்துருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இப்போ இந்த ரவையும் சேர்த்து நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை சூடு ஏறினா போதும், கலர்லாம் மாற வேண்டாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. ரவை டக்குன்னு கருகி போயிடும். அப்புறம் இட்லியோட கலர் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவை எடுத்த அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் ரொம்பவும் புளிச்சிருக்கக்கூடாது. இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்ல திக்காக இருக்குது. அதனால் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது நம்ம போட்டிருக்க தயிர், உப்பு இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ரவை கொஞ்சம் ஊறினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி பிளேட்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு இட்லிலையும் ஒரு முந்திரி வச்சுக்கலாம். இப்போது ரவை 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த ரவையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இது சேர்க்கனால தான் நல்ல இட்லி சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்குங்க. இந்த பேக்கிங் சோடாவை நீங்கள் இட்லியை தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி தாங்க சேர்க்கணும். முன்னாடியே கலந்தெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போது இந்த பேக்கிங் சோடா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இந்த மாதிரி திக்காக தாங்க இருக்கணும். இந்த மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி ஃப்ளாட்டாக வரும், ஃப்ளஃபியாக வராது. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே கேரட் சேர்த்திங்கன்னா மாவோட கலர் மாறிடும். அதனால தான் இப்போ சேர்க்குறோம் நம்ம. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரவா இட்லி செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சு இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாம். எப்பவும் நம்ம இட்லி ஊற்றுவோங்களா, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த இட்லி பிளேட் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி
இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணுங்க. அப்போ தான் டக்குன்னு வெந்து ஃப்ளஃபியாக இருக்கும் இட்லி. இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன கத்தியோ இல்லை குச்சோ வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டாமல் வருது. வெந்துருச்சு நம்ம ரவா இட்லி. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இட்லி பாத்திரத்துலேருந்து இட்லி பிளேட்டை வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இட்லியாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரவா இட்லி ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டோடையும் அதே சாஃப்டோடையும் இருக்குங்க. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட இந்த ரவா இட்லியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.